தாயோர்படி தன்னிடம் இல்லாததை பத்தி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கவலைப்படுவதில்லை. தன்னிடம் இருப்பதை வைத்து போக்கஸ் செய்து இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா இருக்காரு அப்படின்னு மாணவர்கள் மத்தியில தெரிவிக்கிவிட்ட வைரல் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போற முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாலே ஒரு இன்ஸ்பிரேஷன். அதாவது அவரை பத்தி நினைச்சா, அவரை பத்தி பேசினா நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு சக்தி வரும். அவருடைய வாழ்க்கை வரலாறு அவ்வளவு அற்புதமானது. அவரு கரடு முரடான பாதையை கடந்து வந்தார். அவர் பார்க்காத வெற்றி கிடையாது, அவர் பார்க்காத துரோகிகளும் கிடையாது. அவ்வளோ ரண வேதனை அடைந்து இன்னைக்கு இமயத்தின் உச்சி அவருடைய புகழ் ஓங்கி இருக்குதுன்னா அவருடைய கடின உழைப்பு. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு ஆந்திராவில இருந்து இந்த வீடியோ ஒன்று வைரல் ஆயிட்டு இருக்கு. தெலுங்குல தான் பேசுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, சூப்பர் ஸ்டார் அவர்கள் தன்னிடம் இல்லாததை பத்தி கவலைப்படுறதே இல்லையா, தன்னிடம் என்ன இருக்கோ அதுல ஃபுல் போக்கஸ் காட்டுவாராம். அதனாலதான் அவர் இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காரு. அதுக்கு உதாரணமும் சொல்லியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய தலையில் முடி கிடையாது, ஆனா அவர் கவலைப்படுறது இல்லை. அவருக்கு கலர் பெருசா இல்ல, அவர் கருப்பு இருந்தாலும் அதை பத்தி அவர் கவலைப்படுறது இல்லை. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு வயசு 70க்கு மேல ஆயிடுச்சு. எல்லாமே அவருக்கு தெரியும். இருந்தாலும் தனக்கு என்ன தெரியுமோ அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா இருக்காரு அப்படின்னு மேடையை தெரிக்க விட்டுருக்காரு. இந்த வீடியோ கேட்கக்குள்ள எனக்கு ரொம்பவும் அவ்வளவு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. கண்டிப்பா இது மாணவர்கள் மத்தியில தான் பேசியிருப்பாங்க. இது உண்மையிலுமே மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும் அப்படின்றது மட்டும் என்னுடைய நம்பிக்கை. அவருடைய முழு வீடியோ நீங்க கேட்கணும்னா கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன் நினைக்கிறேன், பாருங்க, உங்களுக்கே புரியும். அதுக்கப்புறம் அவர்கிட்ட எதெல்லாம் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, ஆனா அவரு மேக்கப் பண்ணி விக்கு வச்சுக்கிட்டு கேமராவுக்கு முன்னாடி நின்னுட்டாருன்னா அவரை மிஞ்ச யாரும் கிடையாது, அவர் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காரு. அந்த வீடியோ கிளிப் இது உங்களுக்காக. ఒక్కసారి మేకప్ వేసి విగ్గు పెడితే తనకంటే సూపర్ స్టార్ లేడన్న విషయం కూడా తెలుసు. ஒரு தடவை கேமராவுக்கு முன்னாடி மேக்கப் பண்ணி நின்னுட்டாருன்னா அவரை மிஞ்ச யாரும் கிடையாது, அவர் தான் சூப்பர் ஸ்டார், அது அவருக்கே தெரியும் அப்படின்னு போட்டு சும்மா தெரிக்க விட்டுட்டாரு. இதாங்க தலைவருடைய புகழ் தமிழ்நாடை தாண்டியும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன் இந்தியாவை தாண்டியும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ கூட ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆயிடுச்சு. இவங்க எப்படி வெளிநாட்டு வரதா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தலைவருடைய டைலாக பேசி கொண்டாடுறாங்க. இதுதாங்க தலைவரை எப்படி எல்லாம் கொண்டாடி தீர்த்துக்கிட்டு வராங்க. தலைவர் எப்போதுமே எல்லாருக்கும் நல்லது மட்டுமே போதிக்கக்கூடியவர், நல்லது மட்டுமே நினைக்கக்கூடியவர். இவங்க விஜயை ஃபாலோ பண்றாங்க. ஆனா இங்க என்னென்ன பேசுறாங்க, எப்படி பேசுறாங்க, எவ்வளவு வல்கரா பேசுறாங்க அப்படின்னு தெரியும். விஜய் யாருங்க? பெத்த அம்மாவுக்கு அப்பாவுக்கு சோறு போடாதவர். அவரை பத்தி எல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. கட்டின பொண்டாட்டிய வச்சு வாழ தெரியாதவர். பிள்ளைங்களுக்கு தான் அப்பாவான்னு கேட்டா அதுவும் கிடையாது. யாருக்கு தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு பெரிய கொஸ்டின் மார்க். பெத்த அப்பா அம்மாவுக்கு சோறு போடாதவன் உங்களுக்கு என்னையா செய்ய போறான்? திருந்துங்கயா. எங்க தலைவரை கொண்டாடுங்க, அவரை பார்த்தாவது திருந்துங்க. இந்த வயசுலயும் பாருங்க, 73 வயசுல என்னமா இருக்காரு மனுஷன், இன்னமா உழைக்கிறாரு, இன்னமும் புகழ் உச்சிக்கு தான் போயிட்டு இருக்காரு. ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி நான் 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.